ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவனுடைய மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளி 2001 சிவ ஜெயந்தியை முன்னிட்டு பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள் நமக்கு முரளியாக வந்திருக்கு. இந்த அவ்யக்த முரளியில் திருமூர்த்தி படைப்பவரான சிவபாபா தனது பூஜைக்குரிய சாலிகிராம் குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கார். பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு சந்திக்கவும் வேண்டும், கொண்டாடவும் வேண்டும் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே உலகத்தில் நாலாபுறங்கள்லேருந்து பாப் தாதாவுடைய ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகத்தோடு சேர்ந்துருக்கீங்க. குழந்தைகள் சொல்கிறாங்க, தந்தையினுடைய ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் குழந்தைகளுடைய ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கேன்னு அப்பா சொல்கிறார். அடுத்ததான் இன்னைக்கு முரளியில் சிவ ஜெயந்தியில் பாப்தாதா சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்க கொண்டாடுறதுக்கும் குழந்தைகள் நாம் கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பாபா சொல்கிறார். அதாவது ஒன்று, பக்தர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு பண்ணுறாங்க, ஒரு நாள் கண் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, பக்தர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு செய்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு சங்கமயுகம் இந்த வைரத்திற்கு சமமான இந்த பிறவி ஃபுல்லாக விழிப்புணர்வு செய்கிறீங்க, செஞ்சுட்டே இருக்கீங்க. ரெண்டாவது, பக்தர்கள் ஒரு நாள் விரதமாக இந்த சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. குழந்தைகளாகிய உங்களுடையது வாழ்க்கையே இயற்கையாக விரதமாக ஆகிவிட்டதுன்றார். அதாவது தூய்மையான உணர்வு, தூய்மையான விவகாரம், தூய்மையான சிந்தனைகள், இதுதான் வாழ்க்கையாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் பக்தர்கள் கொண்டாடுறதும் குழந்தைகள் நீங்கள் கொண்டாடுறதுலையும் வித்தியாசம் இருக்குன்றார் பாபா. அடுத்ததான் பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய உங்களுடைய நினைவார்த்தமாக தான் பக்தியில் பக்தர்கள் இந்த சிவ ஜெயந்தி அன்னைக்கு பலி கொடுக்குறாங்க. குழந்தைகள் நீங்கள் தனது எண்ணம், பேச்சு, செயல்களால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தந்தையிடம் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறீங்க. ஆனால் இதனுடைய நினைவார்த்தமாக பக்தர்கள் தன்னை பலியாக்குறது கிடையாது, ஆட்டை பலியாக கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால் கூட ஒரு ரகசியம் இருக்குன்றார். ஏன் ஆடை பலி கொடுக்குறாங்க? வேற எதுவும் கிடைக்கலையா என்ன? அதுக்கான ரகசியம் உங்களுக்கு தெரியும்ன்றார். அதாவது இந்த தேக அபிமானத்திற்கான மிகப்பெரிய காரணம் நான் அப்படிங்கிறது தான். எப்போ குழந்தைகள் இந்த நான் அப்படிங்கிறத தன்னுடைய தந்தையிடம் சமர்ப்பணம் செய்கிறீங்களோ அப்போ தான் பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க. ஆடு பாருங்க, மே மே, அதாவது நான் அது கத்திட்டே இருக்கும். ஸோ அப்போ பாபா சொல்கிறாங்க, நான் அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான ரூபத்தில் இருக்குது, பல விதவிதமான நான் அப்படிங்கிறது இருக்குன்றார். அப்புறம் இன்னைக்கு முரளியில் பாப்தாதா அந்த நான் எப்படியெல்லாம் வெரைட்டியாக இருக்குது, இதை பற்றியெல்லாம் கூட பாபா இன்னைக்கு முரளியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாப்தாதா டீச்சர்ஸ், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாண்டவர்கள் எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தராக சமர்ப்பணம் ஆயிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க, ஆயிட்டோம் பாபா அப்படின்னு. அதுக்கப்புறமா பாப்தாதா சொல்கிறாங்க, சர்வ சமர்ப்பணம் ஆக வேண்டும் அப்படின்றார். சர்வ சமர்ப்பணம் அப்படின்னா தனது மனம், புத்தி, சம்ஸ்காரம் சகிதமாக சமர்ப்பணம் ஆக வேண்டும் அப்படின்றார். பாபா சொல்றாங்க, சர்வ சமர்ப்பணம் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவின் பொருட்டும் தனது மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும். அதாவது எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஆத்மாக்கள் வெரைட்டியாக தான் இருப்பாங்க. இது கல்ப விருட்ச மரம் இல்லையா? அதனால் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. விதவிதமாக ஆத்மாக்கள் இருக்கிறப்ப தான் அழகாகவே இருக்குது. அப்போ ஆத்மாக்கள் வெரைட்டியாக தான் இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அனைத்து ஆத்மாக்கள் மீதும் சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பம் இருக்க வேண்டும். இதுதான் சர்வ சமர்ப்பணம் அப்படின்னு பாபா டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்ததான் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, இந்த வருடம் என்ன செய்யணும் அப்படின்னு குழந்தைகள்லாம் பாப்தாதாட்ட கேட்குறாங்களாம். பாப்தாதா ஆன்சர் பண்ணுறாங்க, இந்த வருடம் குழந்தைகள் 2 சேவை பண்ணணும் அப்படின்றார். ஒன்று, தன்னை சர்வ சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய வாயுமண்டலம், உங்களது சூழ்நிலை, உங்களுடைய சுபாவம்,
உங்களுடைய உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் இதன் மூலமாக மற்றவர்களையும் மாற்றும் அளவிற்கு தன்னை சமர்ப்பணம் செய்யணும். அதாவது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றார். ரெண்டாவது பாபா சொல்றாங்க மனித சேவை, அதாவது பிராமண ஆத்மாக்களுடைய விருத்தி ஏற்பட வேண்டும். எப்படி பாருங்க, பிரம்மா பாபா மைட்டாக ஆகி குழந்தைகளாகிய உங்களை மைக்காக தயார் பண்ணார். அப்போ அதே மாதிரி குழந்தைகள் நீங்கள் இப்போ மைட்டாக ஆகுங்க, நல்ல நல்ல மைக்கான ஆத்மாக்களை தயார் செய்யுங்க அப்படின்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 18/8/2024, ரிவைஸ் டேட் 20/2/2001. முரளியினுடைய தலைப்பு சிவ ஜெயந்தி என்பது விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணம் ஆவதின் நினைவு சின்னமாகும். சிவ ஜெயந்தி என்பது விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணம் ஆவதின் நினைவு சின்னமாகும். இன்று திருமூர்த்திகளை படைப்பவர் சிவபாபா தனது பூஜைக்குரிய சாலி கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். சந்திக்கவும் வேண்டும், இன்று கொண்டாடவும் வேண்டும். நீங்கள் அனைவரும் உலகில் நாலாபுறங்களிலிருந்தும் பாப் தாதாவின் ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். தந்தையின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் குழந்தைகளின் ஜெயந்தி கொண்டாட வந்திருப்பதாக தந்தை கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் கூட தனது ஜெயந்தி அலௌகிக பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் இவ்வாறு விடுபட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் ஒருபோதும் ஏற்படாது. தந்தையின் பிறந்த நாள் மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் என்று முழு கல்பத்திலும் பார்த்திருக்கிறீர்களா, கொண்டாடி இருக்கிறீர்களா? அப்பாவோட பிறந்த நாளும் குழந்தைகளோட பிறந்த நாளும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி முழு கல்பத்திலையும் பார்த்துருக்கீங்களா, கொண்டாடி இருக்கீங்களா? ஏனெனில் உலக மாற்றத்திற்கான காரியத்தில் சிவ தந்தை பிரம்மா என்ற மூத்த சகோதரருடன் பிராமணர்களும் அவசியம் தேவை. பாபா செய்யக்கூடிய இந்த உலக மாற்றத்திற்கான அந்த காரியத்தில், விஸ்வ பரிவர்த்தனுக்கான காரியத்தில் சிவபாபா மட்டும் கிடையாது, பிரம்மா பாபா கூட பிராமணர்கள் கூட கண்டிப்பாக தேவையாக இருக்காங்கன்றார். பிராமணர்களின்றி யஜ்ஞம் வெற்றியுடையதாக ஆக முடியாது. ஆகையால் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஒரே நாளாகும். ஆக குழந்தைகள் உள்ளபூர்வமாக தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கு அலௌகிக பிறப்பிற்கு பல கோடி மடங்கை விட அதிகமாக உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபாவும் குழந்தைகளும் ஒருத்தருக்கு பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க. பாபானா பல கோடி மடங்கை விட அதிகமாக குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அனைவரும் கையசைக்கின்றனர். பாபா வாழ்த்துக்கள்னோடனே எல்லாருமே கையசைச்சு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாங்க, மிக்க நன்று. ஒரு கையினால் கை தட்டுவது நன்றாக இருக்கிறது, 2 கைகளினால் அல்ல. மிகுந்த குஷி ஏற்படுகிறது அல்லவா? எனவே கை அசைப்பதை நிறுத்துவது கிடையாது. அடுத்த பாயிண்ட் வரார். உலகில் பக்தர்களும் கூட சிவ ஜெயந்தியை மிக விமரிசையாக கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு மற்றும் ஒரு நாள் விரதமாக கொண்டாடுகின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் அஞ்ஞான நித்திரையிலிருந்து விழிப்படையும் சங்கல்பம் ஒரு நாளிற்காக மட்டும் செய்யவில்லை. அவர்களும் விழிப்பாக இருக்கின்றனர். ஆனால் நீங்கள் ஒரு சங்கம யுகம் வைரத்திற்கு சமமான யுகத்தில் விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு நாள் முழிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைகள், நீங்கள் அஞ்ஞான குழந்தைகள், நம்ம எல்லாருமே இந்த அஞ்ஞான உறக்கத்திலேருந்து முழிக்கிறதுக்கான விழிப்புணர்வு சங்கம யுகத்தில் வைரத்திற்கு சமமான யுகத்தில் விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம். இந்த யுகம் ஃபுல்லாக முழிச்சிட்ருக்கோம், பண்ணிகிட்டே இருக்கீங்கன்றார். விழிப்படைந்து விட்டீர்கள் தானே? இப்பொழுது மீண்டும் தூங்கிவிட மாட்டீர்கள் தானே?
அல்லது சிறிது தூங்கி விடுவீர்களா? தூங்கவில்லை என்றாலும் சிறிது தலை சாய்ந்து விடுகிறது. இந்த விழிப்புணர்வு அப்படிப்பட்டது. அதாவது சுயம் விழிப்படைவதுடன் மற்றவர்களையும் விழிப்படைய செய்கிறீர்கள். விழிப்படைகிறதுனா இந்த இடத்துல ஆத்மா முழிச்சுக்கிறோம், மற்றவங்களுடைய ஆத்மாவையே ஏற்ற வைக்கிறோம் இல்லையா? பாபா சொல்றாங்க, வாழ்க்கையில் ஞானத்தை தாரணை செய்வது என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தில் வருவதாகும். அவங்க முழிக்கிறதுனா கண் முழிக்கிறாங்க, இங்க அஜ்ஞான தூக்கத்துலேருந்து முழிக்கிறோம், விச் மீன்ஸ் ஞானம் கிடைக்குது. ஞானம் அப்படின்னா தாரணை பண்றேன்னா மீனிங் என்ன? இருளிலிருந்து வெளிச்சத்தில் வருவதாகும். இந்த அலௌகிக்க விழிப்பு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது தானே? எப்போது பிறப்பு எடுத்தீர்களோ, ஜெயந்தி கொண்டாடினீர்களோ, அப்போது என்னென்ன விரதம் எடுத்துக்கொண்டீர்கள்? நினைவிருக்கிறது தானே? பாபா குழந்தையா பிறந்தவுடனே ஆனவுடனே என்னென்ன விரதம் எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? நினைவு மட்டுமல்ல, நமது இயற்கையான வாழ்க்கையே விரதமாக ஆகிவிட்டது என்று குழந்தைகள் கூறுகிறீர்கள். தூய்மையான உணவு, தூய விவகாரம் மற்றும் தூய்மையான சிந்தனையுடைய வாழ்க்கையாகிவிட்டது. 1 மாதத்திற்காக அல்ல, 2 மாதத்திற்காக அல்ல, வாழ்க்கையே விரதம் தாரணை செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது. அவங்க ஒரு நாளைக்கு விரதம், நம்மளுக்கு லைஃபே விரதமா தாரணைக்குரியதா ஆயிடுச்சு. இயற்கையாக ஆகிவிட்டது மற்றும் சுபாவமாக ஆகிவிட்டது. ஏதோ கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணல. பாபா சொல்றார், நேச்சுரலா அது நம்மளுடைய சுபாவமாகவே ஆயிடுச்சு. தூய்மையான உணவு, தூய விவகாரம், பாபா சொல்றது அந்த தூய சிந்தனைகள், இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையான சுபாவமா ஆயிடுச்சு. தூய்மையான சுபாவம் ஆகிவிட்டது தானே? சுபாவமாக ஆகிவிட்டதா அல்லது ஆக்க வேண்டி இருக்கிறதா? அந்த பியூரிட்டி, தூய்மைங்கிறது நேச்சுரலா ஆயிடுச்சா இல்லை இனிமேட்டு தான் ஆக்கணுமா அப்படின்னு கேட்குறார். ஆகிவிட்டது தானே? தலை மட்டும் ஆட்டினால் போதும், ஆகிவிட்டதா? தூய்மையற்ற சுபாவம் அழிந்து விட்டது மற்றும் தூய்மை வாழ்க்கையில் நிறைந்து விட்டது. இம்பியூரிட்டி ஃபினிஷ் ஆயிடுச்சு, தூய்மை வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நிறைஞ்சிடுச்சு. இப்படிப்பட்ட வைரத்திற்கு சமமான சிவ ஜெயந்தி அல்லது சாலிகிராம் ஜெயந்தியை கொண்டாடிவிட்டீர்களா? நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாடு, வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளும் கூடவே கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறாங்க. தந்தையின் கூடவே மற்றும் உங்களுடன் அவர்களும் எவ்வளவு குஷியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எல்லா இடத்துல இருந்து பாபாவோட முரளி கேட்குறாங்க, பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ பாபா சொல்றார், பாபாவுக்கு முன்னால் ஹாலில் இருக்கவங்க எல்லாம் கொண்டாடுறீங்க அப்படின்னா கூடவே அவங்கவுங்க இடத்துல இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க? பாபா கூட குழந்தைகள் உங்களோட சேர்ந்து அவங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பாப்தாதா பார்க்குறார். இன்றைய நாட்களில் விசேஷமாக பக்தர்கள் உங்களது நினைவார்த்தமாக பலியும் கொடுக்கின்றனர். நீங்கள் அனைவரும் எண்ணம், சொல், செயலினால் தந்தையிடம் சமர்ப்பணமாகிறீர்கள். அதன் நினைவார்த்தமாக பக்தர்கள் தன்னை பலியாக்குவது கிடையாது, ஆடு பலி கொடுத்து விடுகின்றனர். தன்னை பலியாக்கல, ஆடு பலி கொடுத்து விடுகின்றனர். வேறு எதுவும் கிடைக்கவில்லையா? ஏன் ஆடு கிடைத்தது? இதன் ரகசியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் தேக அபிமானத்தின் மிகப்பெரிய காரணம் நான் என்பதாகும். இந்த நான் என்பதை அர்ப்பணிக்கும் போதுதான் பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். எப்போ நான் அப்படிங்கிறத சமர்ப்பணம் பண்ணுறோமோ அப்போதான் பிராமணன் பிகேவா ஆயிருக்கீங்க அப்படின்றார் பாபா. ஆடு என்ன செய்யும்? மே மே, அதாவது நான் நான் என்று கத்தும். இந்த நான் என்பது தேக அபிமானத்தின் அடையாளமாகும். தேக அபிமானத்தின் நான் என்பது மிகவும் சூக்ஷ்மமானதாக இருக்கின்றது, விதவிதமாகவும் இருக்கிறது. முதலில் நான் என்று வருவது நான் ஷரீரம், நான் இன்னாராக இருக்கின்றேன். பிறகு சம்பந்தங்களில் விதவிதமாக மாட்டிக்கொள்ளும் நான், பிறகு விதவிதமான பதவிகளுக்கான நான். ஸோ நான் தேகம், உடல் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் சம்பந்தங்களில் நான் அப்படிங்கிறது வெரைட்டியாக மாட்டிக்கிறோம். அப்புறம் விதவிதமான பதவிகளுக்கான நான்.
அதைவிட சூட்சுமமானது தனது விசேஷத்திற்கான நான். நான் ரொம்ப ஸ்பெஷல், என்கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ பாபா தனது விசேஷத்திற்கான நான் உயர்ந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. இந்த வெரைட்டியான நான் என்ன பண்ணுதான், மேலேருந்து கீழே தள்ளி விட்டுடுது. ஒவ்வொருவரிடமும் விசேஷத்தா இருக்கிறது. ஸ்தூலத்திலோ சூக்ஷ்மத்திலோ எந்த விசேஷத்தா இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஒன்று சூக்ஷ்மமா இல்லை ஸ்தூல ரூபத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸ்பெஷாலிட்டி இல்லாதவங்க யாருமே கிடையாதுன்றார் பாபா. ஞானி வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிராமணனுக்குள் குறைந்தது ஒரு விசேஷத்தா அவசியம் இருக்கும். ஆனால் ஞானி வாழ்க்கையில் விசேஷத்தா பரமாத்மாவின் கொடுப்பினையாகும், பரமாத்மாவின் பரிசாகும். நான் பிராமணன் ஆகிட்டேன், என்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி குறைஞ்சது ஒன்றாவது இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட பரமாத்மா கொடுத்துருக்கிறது, அவரோட கிஃப்டாக எனக்கு கிடைச்சிருக்குன்றார். பரமாத்மாவின் கொடுப்பினையை தேக அபிமானத்திற்கு வசமாகி நான் என்பதில் கொண்டு வந்தால் நான் இவ்வாறு இருக்கிறேன், இந்த ராயல் அபிமானம் மிக பெரிய நான் ஆகும். பாபா எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா நான் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன்னா பாபாஸ்ரீ இது மிகப்பெரிய ரூபத்தில் ராயல் ரூபமான நான் அப்படிங்கிறது இது. சமர்ப்பணமாகி இருக்கிறீர்கள், ஆனால் பிறகு எதை பார்க்க வேண்டும்? ஆசிரியர்கள் அனைவரும் தங்களை என்ன கூறிக்கொள்கிறீர்கள்? சமர்ப்பணம் அல்லவா? ஆசிரியர்கள் அனைவரும் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? சரி, இல்லறத்தில் இருப்பவர்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? ஆம் அல்லது இல்லை அப்படின்னு பாபா கேட்குறார். எஸ் ஆர் நோ சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். பாண்டவர்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? மிக்க நன்று, வாழ்த்துக்கள். எல்லாம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாபா நல்லது, வாழ்த்துக்கள் அப்படின்றார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள், மிக்க நன்று. அடுத்து இதை சோதிக்க வேண்டும், என்னவென்று சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணோன்னு சொல்லவானா அப்படின்னு கேட்குறார். சமர்ப்பணம் தான் ஆகிவிட்டோம், பிறகு என்ன செய்ய வேண்டும்? பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று சமர்ப்பணம், அதன் பிறகு சர்வ சமர்ப்பணம். சர்வ அனைத்தும் என்பதில் விசேஷ கோடிட வேண்டும். சமர்ப்பணம் ஆயிட்டோம், அனைத்தும் சமர்ப்பணம், சர்வ சமர்ப்பணம் அப்படிங்கிறத அண்டர்லைன், அந்த சர்வ அனைத்தும் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கன்றார் பாபா. அதாவது தனது மனம், புத்தி, சம்ஸ்கார சகிதமாக சமர்ப்பணம். ஏனெனில் எந்த அளவுக்கு முன்னேறுகிறீர்களோ, முயற்சியில் தீவிர வேகத்திற்கான அடியெடுத்து வைக்கிறீர்களோ, எடுத்து வைத்து கொண்டும் இருக்கிறீர்கள். வேகமாக முயற்சிக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் நிகழ்கால சூழ்நிலையின்படி பிராமண வாழ்க்கையிலும் கூட மனம் மற்றும் புத்தியின் மீது வீணானவைகளின் பாதிப்பு, கெட்டவைகள் அல்ல, கெட்டது அழிந்து விட்டது, ஆனால் வீணானவைகள் மற்றும் எதிர்மறையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. என்ன சொல்றார் பாபா? சமர்ப்பணம், சர்வ சமர்ப்பணா மனம், புத்தி, சன்ஸ்கார் சகிதமா அர்ப்பணமாகணும். சரி, குழந்தைகள் ரொம்ப நல்லா வேகமாக முயற்சி ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க தான். ஆனால் பிராமண வாழ்க்கையில் கூட என்ன ஆயிடுது, ப்ரெசன்ட் டைமில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம வரோம். இப்போ விதவிதமான சுச்சுவேஷன்ஸில் வரப்ப அப்பப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவசர பிராமணர்கள் நம்மளுடைய மனம் புத்தியில் வேஸ்ட்டு வருது. கெட்டது வரல, அது ஃபினிஷ். ஆனால் வேஸ்ட்டு வருது. கூடவே அதனுடைய பாதிப்பு, நெகட்டிவ் மற்றும் வேஸ்ட்டுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்குன்றார். ஆகையால் யதார்த்தம் மற்றும் சத்தியத்தை தீர்மானம் செய்யும் உணரும் சக்தி குறைந்து விடுகிறது. ஸோ வேஸ்ட்டும் நெகட்டிவும் அதனுடைய பாதிப்பு மனம் புத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எது யதார்த்தம், எது உண்மை அப்படிங்கிறத தீர்மானம் செய்யக்கூடிய அந்த ரியலைசேஷன் பவர், உணரும் சக்தி கம்மியாயிடுச்சு அப்படின்றார். ஸோ பேஸ் என்ன சொல்கிறார்? வேஸ்ட்டு நெகட்டிவ் உள்ள வருது, அதனுடைய பாதிப்பு மனசு புத்தியில் ஏற்படுது. அப்போ ரியலைசேஷன் பவர் கம்மியாயிடுது. ஸோ உண்மை என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியல. புரிந்து கொள்வதன் மூலம் உணர முடிகிறது, ஆம் இது தவறு, இது சரியானது அல்ல. ஆனால் ஒன்று விவேகத்தின் ஆதாரத்தில் உணர்வது
மற்றொன்று உள்ளபூர்வமாக உணர்வது. ஒரு விஷயத்தை உள்ளபூர்வமாக உணர்ந்து விட்டால் உலகமே மாறினாலும் சுயம் மாற மாட்டார்கள். 2 வெரைட்டி. அதாவது ஒன்று மனசார ரியலைஸ் பண்ணி உணர்றது, இன்னொன்று இதுதான் ரைட்டுன்னு சொன்னாங்க, இதுதான் தப்புன்னு சொன்னாங்க, அப்போ இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி உணர்றது. ஆனால் மனசார உணர்ந்துட்டோம் அப்படின்னா பாபா என்ன சொல்கிறார், உலகமே மாறினா கூட சுயம் மாற மாட்டார்கள். பழைய சம்ஸ்காரம் 63 பிறவிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இயற்கையாக ஆகிவிட்டது. பாருங்க, 63 பேர்த்ஸாக அந்த சம்ஸ்காரில் அப்படியே இருந்து இருந்து பண்ணி அது நம்மளோட நேச்சராக ஆயிடுச்சு. இதை வேறு வார்த்தைகளில் இது தவறு கிடையாது, இது என்னுடைய சுபாவம், நேச்சர் என்று கூறுகிறோம். என் நேச்சரே இப்படிதான்ப்பா, இது ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் பேச்சு வழக்கில். ஆக சில சம்ஸ்காரம் அழிகிறது, சில சம்ஸ்காரம் அழுந்து இருக்கிறது, பிறகு வெளிப்பட்டு விடுகிறது. உள்ளுக்குள்ள அழுந்து இருந்ததுன்னா டைம் வரப்ப எமர்ஜ் ஆயிடுது. ஆனால் சர்வ சமர்ப்பணம் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும். அதாவது மாறிவிட வேண்டும்னா அந்த பாவனை சேஞ்ச் ஆகக்கூடாது, அவங்க எப்படி வேணா இருக்கலாம். ஸோ பாபா சொல்றார், எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கத்தான் செய்வர். கல்பவிருட்சம் அல்லவா, விதங்கள் இல்லையெனில் அழகு இருக்காது. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் இருக்க வேண்டும். சுபமற்ற பாவனையை மாற்றி சுப பாவனை வைக்க வேண்டும். கெட்ட பாவனையை சுபமற்ற, சுபம் இல்லாத பாவனையை மாற்றி சுப பாவனை வைக்கணும் அல்லது கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப விருப்பம், அதாவது பாபா எக்ஸ்பிளைன் பண்றார், இவர் அவசியம் மாறிவிடுவார், இந்த மாதிரி சுப விருப்பம் வைக்கணும். இவர் மாறவே மாட்டார் என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் அவருக்கு நீதிபதியாகி தீர்வு கொடுக்க வேண்டாம், இவர் மாறவே மாட்டார் என்று. இங்கே மாறவே மாட்டாங்கப்பா அப்படின்னு ஜட்ஜ் ஆகிட்டெல்லாம் டெசிஷன் கொடுக்காதீங்க, தீர்மானம் கொடுக்காதீங்க அப்படின்றார். இயற்கையையும் மாற்றி சத்தோகுணமாக ஆக்கியே தீருவோம் என்று சவால் விட்டிருக்கிறீர்கள். மாறுமா மாறாதா என்று கேள்வி கிடையாது, ஆக்கியே தீர வேண்டும். ஆக்கியே என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டு குறிப்பிடுகிறார், அண்டர்லைன் பண்றார் பாபா. அதாவது நம்ம மாறதில்லை, இயற்கையை கூட சத்தோப்பிரதானா ஆக்கியே தீர்வோம்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்றார் பாபா. ஆக இயற்கையை மாற்றிவிடும் போது ஆத்மாவை மாற்ற முடியாதா? ஆத்மா இயற்கையின் புருஷன், இயற்கை மாறுகிறது, புருஷன் மாறவில்லை. ஏன்? இயற்கை சேஞ்ச் ஆயிடுனா ஆத்மாக்கள் நம்ம மாற மாட்டேங்கிறோம், ஏன்? ஸோ அதனால பாபா என்ன சொல்றாருன்னா, நிகழ்காலத்தில் இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரம், சுய மாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றம், இதுதான் சேவையாகும். ஸோ இந்த சேவை தான் இப்போ பண்ணணுன்றார் பாபா. இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றனர். இரட்டை சேவை செய்ய வேண்டும். ஒன்று, தன்னை சர்வ சமர்ப்பண். உங்களது வாயுமண்டலம், உங்களது சூழ்நிலை, உங்களது சகவாசம், உங்களது உள்ளத்தின் உதவி, உங்களது உள்ளபூர்வ ஆசீர்வாதம் மற்றவர்களையும் எளிதாக மாற்றுவதில் உதவி செய்யும் அளவிற்கு தன்னை சமர்ப்பணம் ஆக்கி கொள்ளுங்கள். என்னோட மனசுல நான் கொண்டு வரக்கூடிய அந்த மாற்றமானது மற்றவங்க ஈஸியாக மாறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த அளவுக்கு செல்ஃபை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றார். அந்த அளவிற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், சர்வ சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒன்று இந்த சேவை, மற்றொன்று மனித சேவை. ரிசல்ட் பார்க்கின்ற பொழுது நாலாபுறங்களிலும், உள்நாடு வெளிநாடுகளில், நகரங்களில் அனைத்து பிராமண குழந்தைகளும் இதுவரை என்ன சேவை செய்திருக்கிறீர்களோ தந்தையின் அன்பில் மூழ்கி செய்திருக்கிறீர்கள். என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணமோ பாபா அன்பில் மூழ்கி பண்ணியிருக்கீங்க. அதற்கு பாப்தாதா மிக 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 வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? செஞ்சதெல்லாம் நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள்ன்றார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? யார் பிராமணர்களாக ஆகியிருக்கிறார்களோ பிராமணர்களும் விருத்தியாக ஆக வேண்டும். அதாவது பிராமணர்களுடைய வளர்ச்சி, நிறைய பாபா குழந்தைகள் உருவாகணும் அப்படின்றார் பாபா. மேலும் தீவிர வேகத்தில் விருத்தியாக வேண்டும். பிகேஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும், ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணுன்றார்.
மேலும் மனிதர்களுக்கு பிரியமான சேவை, அதாவது விதவிதமான திட்டம் மூலம் சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நன்றாக இருக்கிறது. அதாவது அப்பப்போ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மனிதர்களுக்கு அப்போ என்ன ப்ராக்டிக்கலாக எது நல்லா இருக்கோ, எது ப்ராக்டிக்கலாக போயிட்டுருக்கோ அந்த மாதிரி மக்களுக்கு பிரியமான சேவை, வெரைட்டியான திட்டம்லாம் போட்டு பண்ணுறீங்க. நீங்களும் அது ரொம்ப நல்லா செய்வீங்க. இப்பொழுது விதவிதமான இடங்களில் சஹயோகி ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாகி இருக்கின்றனர். நிறைய இடத்துல பாபாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நல்லா தயாராகிருக்காங்க. அவங்க பாபாவுடைய காரியத்தில் நிமித்தமாகி இருக்காங்க. சகயோகிகள் மிக நன்றாக இருக்கின்றனர். சகயோகம் என்பது ஒரு அடி எடுத்து வைத்திருக்கின்றனர். ஆனால் அடுத்த அடி சகஜயோகி, கர்மயோகி. பாபாவுடைய உதவியாளராகிறன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன? சகஜயோகி, கர்மயோகி ஆகணும். கர்மயோகி அல்லது சகஜ யோகியாகவும் சிலர் ஆகி இருக்கின்றனர். கொஞ்சம் பேர் அப்படி ஆயிட்டாங்க. இதுவும் அடுத்த நிலையாகும். இப்பொழுது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நடைமுறை ஸ்வரூபத்தில் மேடையில் நடிப்பு நடிக்க வேண்டும். யாரெல்லாம் சகயோகியா, கொஞ்சம் பேர் சகஜயோகி கர்மயோகி ஆயிட்டாங்க. அந்த ஆத்மாக்கள்ல இப்போ ப்ராக்டிக்கலாக பாபா சொல்கிறார், மேடையில் தன்னுடைய பாட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்றார். மைக் மேடையில் இருக்கும் அல்லவா? ஆக மைக் ஆகி சேவை என்ற மேடையில் நடைமுறை ஸ்வரூபத்தில் அவசியம் வருவார்கள். நம்மளுடைய சகயோகியா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மைக் போல மேடையில் ப்ராக்டிக்கலாக அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றார். நீங்கள் மைட், அதாவது சக்தியாக இருக்கிறீர்கள். அவர்கள் மைக்காக இருக்கின்றனர். பிரம்மா பாபா அவ்வியக்த ரூபத்தில் மைட், அதாவது சக்தியாக இருந்து குழந்தைகளாகிய உங்களை மைக்காக ஆக்கினார். அதே போன்று நீங்கள் மைட் ஆகுங்கள். நல்ல மைக் தயார் செய்யுங்கள். நல்ல நல்ல மைக் இருக்கின்றனர். அதாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம குழந்தைகள் எப்படி பிரம்மா பாபா பின்னாராந்து சக்தி கொடுத்துட்டே இருந்தார், குழந்தைகளை முன்னால் வச்சு சேவையை பண்ண வச்சார். இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம குழந்தைகளும் பிரம்மா பாபா போல் பின்னால் நின்று எல்லாருக்கும் சக்தி கொடுக்கணும். சஹயோகியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை முன்னால் வச்சு அவங்கள த்ரூ சேவை பண்ண வைங்க. ஆனால் குழந்தைகள் நீங்கள் பின்னால் இருந்து சக்தி கொடுங்க அப்படின்றார். பாபா சொல்லுங்க, நல்ல நல்ல மைக் இருக்கின்றனர். வேகமாக செல்லக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கின்றனர். ஃபாஸ்டாக போகக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கின்றனர். இப்பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் தொடர்பை அதிகப்படுத்துவது அவசியமாகும். அவங்க நல்ல மைக்காக இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் அதிகப்படுத்துறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றார். என்ன செய்வது, எப்படி இது செய்வது என்று அவர்கள் யோசிக்கின்றனர். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவர்கள் யோசிக்கின்றனர். அந்த மைக்கா இருக்காங்களே அவங்க யோசிக்கிறாங்க. மைட் ஆகி அவர்களுக்கு விதியை கூறுங்கள். நம்ம சக்தியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்லணும். விதியை கூறுங்கள். அவர்கள் லௌகீக தொழில் மற்றும் அலௌகீக சேவை இரண்டிலும் சமமாக இருந்து கடைசியில் வந்தவர்கள் வேகமாக முதல் வரிசையில் வந்துவிட வேண்டும். இவ்வாறு பிரத்யக்ஷமாக வேண்டும். பாபா சில டைம் சொல்வார் இல்லையா, லாஸ்டோ ஃபாஸ்டோ ஃபஸ்ட்டுன்னு. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், யாரெல்லாம் சகயோகி ஆத்மாக்களாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யறது, எப்படி செய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்களாம். அதனால் குழந்தைகள் நீங்கள் இப்போ மைட், அதாவது சக்தியாக இருந்து அந்த சஹயோகி ஆத்மாக்களுக்கு விதி சொல்லுங்க. அப்போ அந்த சஹயோகி ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தன்னுடைய லௌகீக தொழிலையும் இருப்பாங்க, இந்த அலௌகிக சேவையும் செய்வாங்க. ரெண்டையுமே பேலன்ஸாக பண்ணுவாங்களாம் அவங்க. ஸோ சமநிலை பேலன்ஸில் அவங்க செஞ்சு கடைசியில் வந்தவர்கள் லாஸ்டில் வந்தாலும் வேகமாக முதல் வரிசையில் வந்து விட வேண்டும். அப்படி வரணும். அந்த மாதிரி விதி அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றார் பாபா. இவ்வாறு பிரத்யக்ஷமாக வேண்டும். தொடர்பு மற்றும் கரண்ட் கொடுத்தால் போதும். தொடர்பு மற்றும் கரண்ட், அதாவது அந்த சக்தி கொடுத்தால் போதும். ஆன்மீக கரண்ட், வைப்ரேஷன், வாயுமண்டலம் என்ற கரண்ட் மற்றும் விதியாகும். ஆன்மீக கரண்ட், வைப்ரேஷன், வாயுமண்டலம் அப்படிங்கிற கரண்ட், விதி, இதுதான். இதை நீங்கள் கொடுங்க அப்படின்றார். சமமாக இருக்கும் வாழ்க்கையானது மிக நன்றாக மற்றும் எளிதாக இருக்கிறது என்பதற்கு நிமித்தமாக அவர்கள் ஆக வேண்டும்.
ஏன்னா லௌகிக் தொழில் அலௌகிக்க சேவை ரெண்டையுமே பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸாக இருக்கக்கூடிய லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக ஆகணும், அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆகணும். சரிதானே? என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டு விட்டீர்களா? சிறிய சிறிய பூங்கொத்து தயார் செய்யுங்கள். பெரிய பூங்கொத்து இல்லை என்றாலும் 5 மலர்கள் 10 மலர்களின் பூங்கொத்து கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு திசையின் பக்கமும் பாப்தாதாவின் பார்வை இருக்கிறது. கேட்டீர்களா? பாண்டவர்கள் கேட்டீர்களா? மிக்க நன்று. நிறைய ஆத்மாக்கள் மைக்கா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரல முடியலனாலும் கொஞ்சம் 5-10 பேராவது நீங்கள் என்ன பண்ணுங்க, மைக்கா ரெடியாக்கி பாபாவுக்கு மேலே கூட்டிட்டு வாங்க. எல்லா திசையில் பாபாவோட திருஷ்டி இருக்கு அப்படின்றார். இரட்டை வெளிநாட்டினர் குதிக்கவில்லை, ஆனால் பறந்து கொண்டிருக்கின்றனர். ஆக முதல் பூங்கொத்து வெளிநாட்டினர் கொண்டு வருவீர்களா அல்லது பாரதவாசிகள் கொண்டு வருவீர்களா? யார் கொண்டு வருவீர்கள்? அல்லது இருவரும் கொண்டு வருவீர்களா? ஒரு புறம் வெளிநாடு, மற்றொரு புறம் பாரதம். 2 பூங்கொத்து மேடைக்கு அழைத்து வருவீர்கள். மற்ற விழா கொண்டாடுவது போன்று பாரதம் மற்றும் வெளிநாடு 2 பூங்கொத்திற்கான விழாவும் கொண்டாடுவீர்கள். சரிதானே? ஃபாரின்ல இருக்கிறவங்களும் பாபா சொல்ற மாதிரி மைக்கை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. பாரதத்தில் இருக்கவங்களும் மைக்கை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. 2 பேரை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா மற்ற ஃபங்க்ஷன் கொண்டாடுற மாதிரி இந்த விழா கூட நீங்க கொண்டாடுங்க. சரிதானே? வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? சரிதானே? அடுத்த சீசனில் அழைத்து வருவீர்களா? பாரதவாசிகள் அழைத்து வருவீர்களா? லௌகிக் மற்றும் அலௌகிக்க தொழில் இரண்டும் சமமாக உடையவர்கள். ரெண்டுமே பேலன்ஸா செய்யக்கூடியவங்கள கூட்டிட்டு வரணுன்ற ரெடி பண்ணி. உங்களை போன்று வெறும் பிராமண வாழ்க்கை வாழ்பவர்களாக அல்ல. வெறும் சரண்டர் மட்டும் அப்படி கிடையாது. பாபாஸ்ல லௌகிக்கமும் இருக்க வேண்டும், அலௌகிக்கமும் இருக்க வேண்டும். அவர்களது பிரபாவம் அதிகமாக இருக்கும். உங்களிடம் திருஷ்டி பெறுவதற்கு வருவார்கள். நல்லது. என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜெயந்தி தீதிட்ட பாபா என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கிறார். பெயர் யோசித்து கொண்டிருக்கிறாயா என்ன? நிர்மலா, மோகினி என்று பெயர் யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இங்கு பாண்டவர்களை பாருங்கள். பாரதத்தின் பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. சுபான் அல்லா. இங்கு பாருங்கள், சிலர் அமர்ந்திருக்கின்றனர். பிரையன் சகோதரர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? ஆஸ்திரேலியாவின் பிரையன் சகோதரர். ஆஸ்திரேலியாவில் பிரையன் பாய் இருந்தார். பவஸ்டர் அவர் கூட உட்கார்ந்துருக்கார் இல்லையா அப்படிங்கிறார். பூங்கொத்து தயார் செய்ய வேண்டும் அல்லவா? மிக நல்ல நல்ல பெயர்களை கொடுக்கிறீர்கள். NCO. நல்லது. நல்ல பேர் கொடுக்குறீங்கன்னா அந்த ஃபாரினர்ஸோட, அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ், டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ், வெவ்வேறு நாடு கண்டத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த மெயின் கோர் குரூப்பை NCOன்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒருத்தர் பொறுப்பாக இருப்பாங்களே, ஒவ்வொரு கண்டத்துக்கு ஒருத்தர் பொறுப்பாக இருப்பாங்க. அவங்களோட குரூப்பை NCO குரூப் அப்படின்னு ஃபாரினில் சொல்லுவாங்க. ஸோ பாபா சொல்கிறார் NCO, அந்த பேர் கொடுத்துருக்கீங்களே NCO. பாபா சார் நல்லது. வெளிநாட்டின் NCOக்கள் கை உயர்த்துங்கள். பாபா சொல்றார் NCO ஆவது எளிது கிடையாது. அதிசயம் செய்து காட்ட வேண்டி இருக்கும். நேஷனல் கோஆர்டினேட்டர் ஒரு நாட்டுக்கு அவங்க பொறுப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ NCO ஆகிறது ஒன்றும் பாபா சொல்றார் அது கம்மி கிடையாது. அதிசயம் செய்து காட்ட வேண்டி இருக்கும். ஈஸி இல்லை. NCO ஆயிட்டானா பொறுப்பை எடுத்துட்டானா என்ன பண்ணும்? ஏதாவது சம்திங் செய்யணும் இல்லையா? ஒரு நாட்டுக்கு பொறுப்பு எடுத்துட்டா மட்டும் போதுமா? அவசரம் எளிது கிடையாது. அதிசயம் செய்து காட்ட வேண்டி இருக்கும். செய்ய முடியும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏனெனில் பூமி தயாராக இருக்கிறது. விதையும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பாலனை என்ற தண்ணீர் கொடுத்தால் போதும். இப்பொழுது விதைக்கு பாலனை என்ற தண்ணீர் தேவை. நல்லது. ஆசிரியர்களும் அதிகம் வந்திருக்கிறீர்கள். ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் தான் சேவை செய்கிறீர்கள் அல்லவா? சேவைக்கான வாழ்த்துக்கள். நல்லது. குஜராத்தின் நிலை என்ன அப்படின்னு பாபா கேட்குறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. பாபா சொல்கிறாங்க, பூகம்பம் குஜராத்திலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. அதிகமாக குஜராத்தில் ஆகியிருக்கிறது.
வெளிநாட்டிலும் சிறிது ஆரம்பமாகி இருக்கிறது. பயப்படவில்லை தானே? பூமி அசைந்தாலும் உள்ளம் அசைவதில்லை தானே? எங்கு பூகம்பம் ஏற்பட்டதோ நஷ்டம் ஏற்படுகிறது. அங்கிருந்து வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். குஜராத்தில் எர்த்குவேக் வந்திருக்கு. எர்த்குவேக் வந்த இடத்துலேருந்து யாரெல்லாம் பாபா மீட்டுக்காக வந்திருக்கீங்களோ அவங்களெல்லாம் எந்திரிச்சு நிற்க சொல்கிறார். அகமதாபாதிலிருந்தும் வந்தவர்களும் எழுந்து நில்லுங்கள். குஜராத்தோட கேபிட்டல் அகமதாபாத். ஸோ அங்கேருந்து வந்திருக்கவங்களும் எந்திரிச்சு நில்லுங்கன்றார். நல்லது. உள்ளம் அசைந்ததா? பூமி அசைந்ததா? என்ன நடந்தது? பூமி ஷேக் ஆகிறப்ப மனசும் ஷேக் ஆச்சா? என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறார். உள்ளம் சிறிது இப்படி அப்படி என்று ஆனதா? ஆகவில்லை. புத்திசாலிகள் குழந்தைகள் தனது தைரியம் மற்றும் தந்தையின் குடை நிழல் மூலம் தனது ரெக்கார்ட் நன்றாக வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். எர்த்குவேக் வந்து கூட மனசை ஆடாமல் அசையாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ பாபா ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள் தன்னோட தைரியம் வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது பாப்தாதாவோட அந்த குடை நிழல். ஸோ அதனால் ரிசல்ட்டோட ரெக்கார்ட் ரொம்ப நல்லா வச்சுருக்கிறத பாப்தாதா பார்க்குறார். யாரும் தோல்வி அடையவில்லை, அனைவரும் தேர்ச்சி பெற்றுவிட்டனர். யாரும் ஃபெயில் ஆகலையா, எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்கன்றார். சிலர் குறைவாக, சிலர் அதிகம், ஆனால் எல்லாம் பாஸ் அப்படின்றார். ஒவ்வொரு இடத்திலும் வரிசை கிரமம் ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள், பாஸ் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். அதிகம் பாதிப்படைந்த இடத்திலிருந்து யார் வந்திருக்கிறீர்கள்? ஒன்று புஜ், மற்றொன்று பஜாவிலிருந்து ஒரு சகோதரி வந்திருக்கிறார். நல்லது. புஜ்ஜில் 1000 புஜங்கள் உடையவருடன் நீங்கள் இருந்தீர்கள். அந்த புஜ் அப்படிங்கிறது அந்த எர்த்குவேக் பூகம்பம் வந்த இடம். ஸோ பாபா சொல்கிறார், புஜ்ஜில் 1000 புஜங்கள் உடையவருடன் நீங்கள் இருந்தீர்கள். நல்லது. சோதனை தாளில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். மிக நன்றாக செய்தீர்கள். வரும் நாட்களில் அசையாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது இவ்வாறு ஆகிக்கொண்டே இருக்கும். என்ன சொல்றார் பாருங்க, இப்பொழுது இவ்வாறு ஆகிக்கொண்டே இருக்கும். இனிமேட் எர்த்குவேக் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு 2001 பாபா சொல்றார். பயப்படக்கூடாது. அப்போ அங்கே வந்திருக்கவங்க சொல்கிறாங்க, தினமும் ஏற்படுகிறது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த எர்த்குவேக் லைட்டாக வந்திருக்கும் போல். அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க பாபாட்ட, தினமும் ஏற்படுகிறது அப்படின்னு. பாபா சொல்கிறார், ஏற்பட விடுங்கள். மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லவா? இயற்கையும் தனது வேலை செய்யும் அல்லவா? மனித ஆத்மாக்கள் இயற்கையை தமோ குணமுடையதாக ஆக்கிவிட்டார்கள் எனில் அதுவும் தனது காரியம் செய்யும் அல்லவா? மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, இயற்கையை தமோ பிரதானம் ஆக்கிட்டாங்க. அப்போ இயற்கை கூட தன்னோட வேலை பண்ணும் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு விளையாட்டையும், நாடகத்தின் விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டு. எர்த்குவேக் வர்றது கூட, பூகம்பம் கூட ஒரு விளையாட்டுன்றார். டிராமாங்கிற விளையாட்டில் இது ஒரு விளையாட்டுன்றார். விளையாட்டை பார்த்து தனது மனநிலையை முன்பின் ஆக்கி கொள்ளக்கூடாது, ஸ்திதி மேலே கீழே ஆகக்கூடாது அப்படின்றார். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு வெளி பிரச்சனையானது சுயஸ்திதியை பாதிக்கக்கூடாது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மானா வெளியில் வரக்கூடிய சிச்சுவேஷன் சுயஸ்திதியை பாதிக்கக்கூடாதுன்றார். மேலும் ஆத்மாக்களை மானசீக குழப்பங்களிலிருந்து விடுவிப்பதற்கு நிமித்தம் ஆகுங்கள். என்னோட ஸ்திதி பாதிப்படையக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மற்ற ஆத்மாக்களை மானசீக குழப்பங்களிலிருந்து விடுவிப்பதற்கு, மற்றவங்களை கூட அந்த கன்ஃபியூஷன்லேருந்து ரிலீஸ் ஆக்கிறதுக்கு நிமித்தம் ஆகுங்கள். ஏனெனில் மன குழப்பத்தை நீங்கள் தியானத்தின் மூலம்தான் போக்க முடியும். மருத்துவர்கள் தங்களது வேலை செய்வர், விஞ்ஞானிகள் தங்களது காரியம் செய்வர், அரசாங்கங்கள் தங்கள் காரியம் செய்யட்டும். ஆனால் உங்களது வேலை மன குழப்பங்கள், டென்ஷனை போக்க வேண்டும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, கவர்மெண்ட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலை பண்ணுறாங்க. பாபா சொல்றார், உங்களது வேலை மன குழப்பங்கள், டென்ஷனை போக்க வேண்டும். டென்ஷனற்ற வாழ்க்கையை தானம் கொடுங்கள், உதவி செய்யுங்கள். நிகழ்காலத்தில் உள்நாடு வெளிநாட்டினர் சகயோகி ஆகி உதவி செய்து கொண்டிருக்கின்றனர் அல்லவா? ஃபாரின்லேருந்து கூட அந்த டைம்லலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? இவ்வாறு மிக நன்றாக செய்து கொண்டிருக்கின்றனர்.
எந்த தேசத்தினர்களாக இருந்தாலும் பாரத தேசத்தின் மீது அன்பு இருக்கிறது என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ பாரதத்தின் மீது அவங்களுக்கு அன்பு இருக்கு இல்லையா, இது ப்ரூஃப் ஆகுது இல்லையா. ஒவ்வொருவரும் அவரவர்களது காரியம் செய்து கொண்டிருக்கின்றனர். நீங்கள் உங்கள் காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தீ விபத்து ஏற்படும் பொழுது தீ அணைப்பவர்கள் பயப்பட மாட்டார்கள், அணைப்பார்கள். நீங்கள் அனைவரும் கூட மனக்குழப்பம் என்ற தீயை அணைக்கக்கூடியவர்கள். நல்லது. ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபயர் ஆகிறத பார்த்து பயப்படாமல் அதை அணைப்பாங்க. அந்த மாதிரி பாபாஸ்டார் நம்மெல்லாம் யாராம, பாபாஸ்டார் நீங்கள் அனைவரும் கூட மனக்குழப்பம் என்ற தீயை அணைக்கக்கூடியவர்கள். அதனால் அதை பார்த்து ஸ்துதி ஷேக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாதுன்றார். நல்லது. குஜராத் உறுதியாக இருக்கிறது தானே. 1000 புஜங்களுடையவரின் குடைக்குள் இருக்கிறீர்கள். எங்கு இருந்தாலும் இப்பொழுது குஜராத்தை பார்த்து அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள். மற்ற இடத்துல இருக்கவங்களாவும் மற்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட குஜராத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிட்டீங்க. எங்கு வேண்டும் என்றாலும் வரட்டும். இயற்கையை யாரும் வர வேண்டாம் என்று கூற முடியாது. குஜராத்தில் வரட்டும், அபுவில் வரக்கூடாது, மும்பையில் வரக்கூடாது என்று கூற முடியாது. அதற்கு சுதந்திரம் இருக்கிறது. பூகம்பம் எப்போ எங்கே வேணால் வரும் இல்லையா, அதுக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல. ஆனால் அனைவரும் தங்களது சுய ஸ்திதியை ஆடாது அசையாது மற்றும் தனது புத்தி மன தொடர்பை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். தொடர்பு தெளிவாக இருக்கும் பொழுது தூண்டுதல், டச்சிங் கிடைக்கும். அவர்களுடையது தந்தியற்ற தொடர்பு, உங்களுடையது விகாரமற்ற புத்தி என்பதை பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார். உலகத்தில் இருக்கவங்களுடைய கனெக்ஷன் என்ன? வயர்லெஸ் கனெக்ஷன், ஃபிசிக்கல் வயர் கிடையாது. ஆனால் பாபா சொல்ற குழந்தைகள் நம்மளோடது என்னவா? வைஸ்லெஸ் கனெக்ஷன், விகாரமற்ற தொடர்பு. இது என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்ற நிர்ணயம் தெளிவாக மற்றும் விரைவாக ஏற்படும். வெளியில் செல்ல வேண்டும், உள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டும், வாசற்படியில் அமர்ந்திருக்க வேண்டும், மாடிக்கு சென்று அமர வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். எங்கு பாதுகாப்பு இருக்குமோ அங்குதான் உங்கள் கால் பாதங்களும் செல்லும். பாபா சொல்லக்கூடிய அந்த வைஸ்லெஸ் புத்தி இருக்கு, விகாரமற்ற புத்தி இருக்கு அப்படின்னா, பாபா சொல்ல தொடர்பு, பாபாவோட கனெக்ஷன் கரெக்டாக இருக்கு அப்படின்னா அப்போ டச்சிங் கிடைக்குமா? இங்கே போனோம், அங்கே போய் உட்காரணும், இப்படி போய் உட்காரணும்லாம் யோசிக்க வேணாம். பாபா சொல்கிறார், எங்கு பாதுகாப்பு இருக்குமோ அங்குதான் உங்கள் கால் பாதங்களும் செல்லும், பயப்படக்கூடாது. அதனால் புத்தி வைஸ்லெஸ்ஸாக இருக்கணும், மனது கிளியராக பாபாவோட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஃபாக இருப்போம். ஒருவேளை பயம் ஏற்பட்டால், அப்படி சப்போஸ் பயம் வந்துருச்சு அப்படின்னா கூட, உங்களுடைய மதுபன் வீடு இருக்கிறது, பயப்படாதீர்கள். இது ஒன்றுமே கிடையாது, இன்னும் நிறைய நடக்க இருக்கிறது, பயப்படாதீர்கள். விளையாட்டாகும். மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும். விநாசம் அல்ல, மாற்றம் ஏற்பட வேண்டும். அனைவரிடத்திலும் வைராகிய விருத்தி ஏற்பட்டாக வேண்டும். கருணை உள்ளம் உடையவராகி சர்வ சக்திகள் மூலம் சக்தி கொடுத்து கருணை காட்டுங்கள். புரிந்ததா? நல்லது. இப்பொழுது ஒரு வினாடியில் மனம் மற்றும் புத்தியை ஒருநிலைப்படுத்த முடியுமா? ஸ்டாப் என்றதும் ஸ்டாப் ஆகிவிட வேண்டும். இப்பொழுது ஒரு வினாடிக்கு மனம் மற்றும் புத்தியை பிந்துவில் கலந்து விடுங்கள். நல்லது. பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். மனசு புத்தியை பாபா கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு, ஒருமுகப்படுத்த வச்சு, பாபாவை நினைக்க வச்சு ட்ரில் பண்ண வைக்கிறார். பாபா யாத்பியார் சொல்கிறாங்க, 4 புறங்களிலும் உள்ள அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கு, 4 புறங்களிலும் சதா திட சங்கல்பம் என்ற விரதம் கடைபிடிக்கக்கூடிய உறுதியான ஆத்மாக்களுக்கு, 4 புறங்களிலும் தைரியம், உற்சாகத்துடன் சேவை மற்றும் மனித நன்மைக்கான சேவை செய்யக்கூடிய, தைரியம், உற்சாகத்துடன் சேவை மற்றும் மனித நன்மைக்கான சேவை செய்யக்கூடிய மகான் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு இன்றைய சிவ ஜெயந்தியின் வைரத்திற்கு சமமான ஜெயந்தி,
தனிப்பட்ட மற்றும் அன்பான ஜெயந்திக்கான வாழ்த்துக்கள். மேலும் ஆசீர்வாதத்தின் கூடவே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு முரளியோட வரதான். தந்தையின் அன்பை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து ஈர்ப்பிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவர் ஆகுக. தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான அன்பு கொடுக்கிறார். ஆனால் குழந்தைகள் தங்களது சக்தியின் அனுசாரமாக அன்பை தாரணை செய்கின்றனர். யார் அமிர்தவேளை என்ற ஆதி நேரத்தில் தந்தையின் அன்பை தாரணை செய்து விடுகிறார்களோ, உள்ளத்தில் பரமாத்ம அன்பு கலந்திருக்கும் காரணத்தினால் வேறு எந்த அன்பும் அவர்களை ஈர்க்க முடியாது. அமிர்தவேளால அப்படியே உள்ளத்துல பாபாவோட அன்பை நான் எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ உள்ளத்துல பாபா அன்பு இருக்கிறதுனால வேற எந்த அன்பும் அவர்களை ஈர்க்க முடியாது. வேற எந்த அன்பும் தன் சைடில் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை உள்ளத்தின் முழு அன்பு தாரணை செய்யவில்லை எனில், உள்ளத்தில் இடம் இருக்கின்ற காரணத்தினால் மாயை விதவிதமான ரூபத்தில் அநேக அன்பில் ஈர்த்துவிடும். வெரைட்டியான ரூபத்தில் வெரைட்டியான விதத்தில் அன்பை காட்டி மாயா தன் சைடில் இழுத்துருமா, அட்ராக்ட் பண்ணிடும். ஆகையால் உண்மையான அன்பானவராகி பரமாத்ம அன்பில் நிறைந்திருங்கள். ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறார், அமிர்த் வேளாலேயே பாபாவுடைய அன்பை உள்ளத்தில் முழுமையாக நிறச்சிக்கோங்க. ஸோ தட் மாயாவுக்கு இடமே கிடைக்கக்கூடாது வேற அன்பை காட்டி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உண்மையான அன்பானவராக ஆகுங்க. எல்லா விதமான அட்ராக்ஷன்லேருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவங்களா ஆயிடுங்க அப்படின்றார். ஸ்லோகன். தேகம், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு பறக்கக்கூடியவர்கள்தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவர். தேகம், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு பறக்கக்கூடியவர்கள்தான், இது எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆகி பறக்கக்கூடியவர்கள்தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவார்கள். குறிப்பு கொடுத்திருக்காங்க. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக யோகா தினமாகும். அனைத்து பிராமணர்களும் குழு ரூபத்தில் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை விசேஷமாக கருணை உள்ளமுடைய தந்தையுடன் தனது மாஸ்டர் கருணை உள்ள ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் பலம் கொடுங்கள். தூய வைப்ரேஷன் சூழ்நிலைகளில் பரப்பும் சேவை செய்யுங்கள். பியூரிட்டியோட வைப்ரேஷனை வாயுமண்டலத்தில் பரப்புறதுக்கான சேவை பண்ணுங்க அப்படின்றார். அச்சா. ஓம் சாந்தி.